வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசின் ஆர்ட் செய்கிறதுக்காக ஒரிஜினலாக இருக்கிற ஃப்ளவர்ஸை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை ஆன்லைன் ஷாப்பிங்லேயோ அல்லது கடையிலையோ கூட நம்ம போய் வாங்கலாம். பட் அதை விட ஃப்ரீயாக கிடைக்கிற ஃப்ளவர்ஸை வந்து நம்ம வீட்லேயே எப்படி இந்த மாதிரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது வந்து நிறையா மெத்தடில் செய்யலாம். இன்றைக்கி வந்து ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப குயிக்காக வந்து இதை நம்ம செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இதை இன்னொரு விதமாக நம்ம செய்யலாம். அதுக்கு வந்து நம்ம உடனே அது நமக்கு இந்த ட்ரை ஃப்ளவர் கிடைக்காது. அது எப்படின்னா, நம்ம அந்த ஃப்ளவர் எடுத்து சில ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 நாள் வரைக்குமாச்சும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பீச்சுக்கு வந்திருக்கேன். இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் இலைகளும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் என்னென்ன ஃப்ளவர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறேன்றதை பாருங்கள். அது மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையுமே எல்லா லீவ்ஸையுமே நம்ம இப்போ பண்ண போகிறோம் இல்லையா, அந்த மெத்தட்லேயே நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சில வகையான பூக்களையும் சில வகையான இலைகளை மட்டும் நம்ம இந்த மெத்தடில் செய்யலாம். இப்போ வந்து கொஞ்சம் இலைகள் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆவாரம்பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செடியுடைய இலைகள் தான். இதில் இருந்த பூக்களையுமே நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரெட் கலரில் ரொம்பவே அழகாக ஒரு குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. இது என்ன ஃப்ளவர்னு எனக்கு தெரியல. இது வந்து மொத்தமாக கொத்து கொத்தாக பூத்திருந்தது. அதனால வந்துட்டு தனித்தனியாக ஒவ்வொரு ஃப்ளவராக நம்ம வந்து பறிக்காமல் மொத்தமாக ஒரு கொத்து மட்டும் இருக்கிற மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த செடியில் இருந்துமே கொஞ்சம் இலைகள் வந்து நான் கட் பண்ணி எடுத்தேன். கொஞ்சம் மேரிகோல்டு கட் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆவாரம் பூக்களை வந்து கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பருத்திப்பூ சைஸில் பெரிய சைஸில் எல்லோ கலரில் ஒரு ஃப்ளவர் இருந்தது. இதை வந்து தனியாக எடுத்துட்டு இதில் லீவ்ஸ் தனியாகவும் அப்படி பெரிய சைஸ் ஃப்ளவர் தனியாகவும் நான் வந்து ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தாழ்பூ கொஞ்சம் இருந்துச்சு. இதையுமே கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு ரஃப் நோட்டில் இருந்து நடுவில் இருக்கும்ல, அந்த பேஜ் வந்து நான் வந்து கிழிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 பேப்பர் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ளவர்ஸ், அதிலிருந்து சில பூக்களை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பேப்பரை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நடுவில் வர மாதிரி வச்சுட்டு மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஆவாரம் பூ எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நம்ம வைக்கும்போது இந்த பெட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து மடங்காமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தாழ்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு லீஃப் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சுட்டு லோ டெம்பரேச்சரில் அயன் பாக்ஸை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வச்சு அயன் பண்ணணும். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ரொம்பவே மெதுவாக வந்து நம்ம அயன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். சில ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்பவே டெலிகேட்டாக இருக்கும். அது வந்து உடனே வந்து ட்ரை ஆயிரும். ஆனால் சில ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அது வந்து ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நம்ம வந்து ட்ரை பண்ணணும். இலைகள் வந்து எப்போவுமே வந்து ரொம்பவே திக்காக இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் அதிக நேரம் நம்ம வந்து அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஃப்ளவர் வச்சு அயன் பண்ணாலும் நம்ம அடிக்கடி அதை செக் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் நம்ம வச்சுக்கிற ஃப்ளவரில் வந்து ரொம்ப அதிகமான கலர்ஸ் வந்து இந்த பேப்பரில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வந்து கலர் ஒட்டியிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து அயன் பண்ணும்போது வேறு பேப்பர் மாற்றிட்டு அயன் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரெட் கலர் ஃப்ளவரோடைய அந்த கலர் வந்து திரும்பவும் எல்லோ கலரில் ஃப்ளவர் வச்சு அயன் பண்ணும்போது அதில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் சொன்னேன். இப்போ வந்து 2 வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணி நல்லா அயன் பண்ணிட்டோம். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து கலர் மாறாமல் அழகாக சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். நீங்கள் அயன் பண்ணும்போது அயன் பாக்ஸை வந்து ரொம்பவும் லோ டெம்பரேச்சருக்கு வச்சு அயன் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவும் ஹை டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா எல்லோ கலர் ஃப்ளவர் உங்களுக்கு எல்லோ கலரில் கிடைக்காதுங்க. அதுக்கு பதிலாக ரொம்பவே கலர் டல்லாகி ஒரு மாதிரி கலரில் கிடைக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ வந்துட்டு பிங்க் கலரில் அந்த தாழ்பூவையும் நான் வந்து எடுத்துட்டேங்க. இதுவுமே சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இந்த பிங்க் கலரில் இருக்கிறத எங்கள் ஊர் சைடில் வந்து தாழ்பூன்னு தாங்க சொல்லுவோம். உங்கள் ஊர் சைடில் நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல. ஏதாவது வித்தியாசமான பேர் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த இலையுமே நம்ம வந்து அயன் பண்ணியாச்சு. ஆனால் கூட இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகலை. அதனால இதை நான் மறுபடியும் இந்த பேப்பருக்குள்ளே வச்சுட்டு அயன் பண்ணிக்கிறேன். சில பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க எவ்வளோ நேரம் அயன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன ஃப்ளவர் எடுக்கிறீங்களோ, என்ன மாதிரியான லீஃப் எடுக்கிறீங்களோ, அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அதோட திக்னஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்து பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அயன் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். டெம்பரேச்சர் மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் ஹையில் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் சில ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே அந்த பேப்பர்லேயே ஒட்டிக்கும். அந்த மாதிரியெல்லாம் மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த லீஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போது வீடியோவில் முதல்ல ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர் நம்ம பறிச்சோம்ல, அதை நான் எடுத்து அயன் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தது. அதனால வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் நான் வந்து இதை அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படி வைக்கும்போது அந்த பெட்டல்ஸ் வந்து எந்த சைட்லேயும் மடங்கிடக்கூடாது. இதை வந்து ஒரு 2லேருந்து 4 தடவை கிட்ட இந்த மாதிரி வெளியில் எடுத்து வச்சு அயன் பண்ணேன்.
சில வகையான பூக்கள வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு வாட்டி அயர்ன் பண்ணும்போதே, அந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் வெட்டான மாதிரி இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா, அதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்க வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து அத மறுபடியும் எடுத்து நீங்க அயர்ன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ குட்டி குட்டியா ரெட் கலர்ல ஃப்ளவர் நம்ம பறிச்சோம் இல்லையா? அத வந்து ஃபர்ஸ்ட்டு லைட்டா அயர்ன் பண்ணிட்டு, அத எடுத்து டிஷ்யூ பேப்பர்ல வச்சுட்டேன். டிஷ்யூ பேப்பர்ல வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். அந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இத மறுபடியும் எடுத்து அந்த பேப்பர்ல வச்சுட்டு மறுபடியும் நான் அயர்ன் பண்ணேன். இது வந்து ரொம்பவே டெலிகேட்டடா இருந்தது. அதனால ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிட்டு, அத 5 நிமிஷம் ரெஸ்ட் குடுத்துட்டு, மறுபடியும் அத எடுத்து பேப்பர்ல வச்சு அயர்ன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து ரெடி ஆயிருச்சு. இத எடுத்து நம்ம இந்த டிஷ்யூ பேப்பர்ல வச்சிரலாம். நீங்க எந்த ஃப்ளவர அயர்ன் பண்ணாலும் டிஷ்யூ பேப்பர்லயோ அல்லது டிஷ்யூ பேப்பர் உங்ககிட்ட இல்லன்னா, சுத்தமான காட்டன் கிளாத்லயோ நீங்க வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க அத எடுத்து ஸ்டோர் பண்ணி வைங்க ஏர் டைட் கண்டெய்னர்ல. இப்போ வந்து நம்ம எல்லோ கலர்ல பெரிய சைஸ்ல ஒரு ஃப்ளவர் பார்த்தோம்ல, அத வந்து பெட்டல்ஸ் மட்டும் தனியா எடுத்து வச்சு நான் வந்து அயர்ன் பண்ணிக்கிறேன். இந்த பெட்டல்ஸ் அயர்ன் பண்ணும்போது நீங்க கவனிச்சு பாருங்களேன். இது வந்து அந்த பெட்டல்ஸ் வந்து டேமேஜ் ஆகல. பட் அதுல இருக்கிற அந்த கலர் வந்து அப்படியே பேப்பர்ல ஒட்டியிருக்கு. இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த மாரி பேப்பர்ல வந்து கலர் ஒட்டுச்சு அப்படின்னா, நீங்க திரும்பவும் இதே பேப்பர்ல வச்சு அயர்ன் பண்ணாம வேற பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இந்த பெட்டல்ஸ் வந்து ரொம்பவே திக்கா இருந்தது. அதனால இத நான் அடிக்கடி அயர்ன் பண்ணிட்டு, இந்த பேப்பர ஓப்பன் பண்ணி வேற வேற இடத்துல இந்த பெட்டல்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி வச்சுட்டு நான் அயர்ன் பண்ணிக்கிட்டேன். கரெக்டான ஒரு டெக்ஸ்சருக்கு இது வர வரைக்கும் இந்த மாதிரி அயர்ன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இத எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது மாதிரி அயர்ன் பண்றதுக்காக நான் நோட் புக்கோட பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நியூஸ் பேப்பர் இருந்தாலோ அல்லது டிஷ்யூ பேப்பர் இருந்தாலோ கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அதுவுமே கரெக்ட்டா வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இது ரெடி ஆயிருச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற இலைகள வந்து எடுத்துக்கலாம். இலைகள் வந்து அயர்ன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஏன்னா எல்லா இலையுமே ஒரே மாதிரி இருக்காது. அதனால கொஞ்சம் சீக்கிரமாவும் ரெடி ஆகும். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாவும் ஆகும். இப்போ வந்து இலைகள வந்து நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். இந்த லீவ்ஸ் எல்லாம் நான் அயர்ன் பண்றேன் இல்லையா? இப்போ மட்டும் நான் வந்து இந்த அயர்ன் பாக்ஸோட டெம்பரேச்சர கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு வாட்டி நான் அயர்ன் பண்ணியிருக்கேன். அத எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, நான் இன்னொரு வாட்டி இத க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அயர்ன் பண்ணிக்கிறேன். இந்த சின்ன சின்னதா இலைகள் இருந்துச்சு இல்லங்க, அது வந்து சீக்கிரமாவே ட்ரை ஆயிடுச்சு. இந்த பெரிய சைஸ்ல இருந்த அரச மரத்து இலை இருக்கு இல்லையா? அது வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. இப்போ இந்த பேப்பர ஓப்பன் பண்ணிட்டு எடுத்து பார்க்கலாம். இந்த சின்ன சின்ன இலைகள் இருக்கு இல்லையா? இது வந்து சூப்பரா ட்ரை ஆயிடுச்சு. நான் இப்போ இத எடுத்து இந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவுல வச்சுக்கிறேன். இந்த அரச மரத்தோட இலை வந்து கொஞ்சம் திக்கா இருந்ததுனால நான் மறுபடியும் இத வந்து அயர்ன் பண்ணி எடுத்தேங்க. அயர்ன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மேரிகோல்டு எடுத்திருக்கேன். இது ஒண்ண மட்டும் எடுத்துட்டு நான் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நெனச்சேன். பட் இது வந்து ஓரளவுக்கு ஓகேவா வந்தது. ஆனா வந்து கொஞ்சம் அதிக நேரம் வந்து நம்ம இத அயர்ன் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொரு மெத்தட் இருக்கு. அதுல வந்து ரோஸ், மேரிகோல்டு இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, இன்னுமே சூப்பரா இருக்கும். அதோட டெக்ஸ்சர் வந்து மாறாம, கலரும் மாறாம ரொம்பவே சூப்பரா அது நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மெத்தட் நான் சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஃப்ளவர்ஸ ட்ரை ஆக்குறதுக்கு இந்த மெத்தட் புடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.